சுந்தரி மாயன் சகோதரியே சுந்தரி மாயன் சகோதரியே காமாட்சி தாயே சுந்தரி சகோதரியே காமாட்சி தாயே பாலகரை வந்திக்காரமா காமாட்சி தாயே தங்கையல்லவா காமாட்சி தாயே அமர்களை வணங்கி நிற்க மறுமல் சுருக மதிவாள் முகம் சிறு பிரகாசிக்க திருலோக தந்த பராசக்தி மேல சோழபாணி கடைகள் மின்ன கனிமதி அரியண்டங்க காமாட்சி உட்கார உட்கார விட்றா விட்றா
என்னுடைய வரலாற்றை சிலவற்றை சொல்லுகிறேன் கேளும். ஆகட்டும் தாயே. மேலே என்ன? ஆகாயம். கீழே பூமி. இது மத்தியில் தேவசபை. தேவசபையில் இருக்கும் முதலில் நான் தான் இந்த உலகத்தில் தோன்றினேன். விருத்த உருவமாகவும் கருத்த உருவமாக தோன்றினேன். அப்படி தோன்றிய பிறகு ஏரி, குளம், கொட்டை, மரம், செடி, கொடி அனைத்து உயிருள்ள ஜீவராசிகளையும் படைத்தேன். அப்படி படைத்த பிறகு பாம்பானது இச்சிக்கப்பட்டது. அப்படி இச்சிச்சனால் எனக்கும் அந்த ஞாபகம் வந்தது. அப்படி ஞாபகம் வந்ததனால் நானும் ஆற்றங்கரைக்கு சென்றேன். ஆற்றங்கரைக்கு சென்று மணலை குவித்து அதுக்கு உருவம் கொடுத்து அந்த உயிர் கொடுத்தது. அந்த உருவமானது என்னை தாயே என்று அழைத்தார். அவர்தான் விநாயகமூர்த்தி. அவரை ஒரு புறமாக அமர்த்தினேன். மறுபடியும் ஆத்தங்கரைக்கு சென்று மறுபடியும் மணலை குவித்து அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு உயிரம் கொடுத்தேன். அவரோ என்னை தங்கா என்று அழைத்தார். அவர்தான் கிருஷ்ண பரமாத்மா. மறுபடியும் ரெண்டு வேலை செய்தோம். ரெண்டுமே சோதனையில் முடிந்தது. அப்படி என்று சிறிது நேரம் சோதித்தேன். அப்படி சோதித்த பிறகு சோதனையாக இருந்தாலும் நமக்கு வந்து செய்யலைதான் வெற்றி. அப்படி என்று நினைத்து மறுபடியும் மூன்றாவதாக ஆற்றங்கரைக்கு சென்று மணலை குமித்து அதுக்கு உருவம் கொடுத்து உயிரம் கொடுத்தேன். அவர்தான் என்னை பெண்ணே என்று அழைத்தார். அவர்தான் சிவபெருமான். சிவபெருமான் பெண்ணே என்று அழைத்தவுடனே நான் சிறிது காலம் வைத்து என்னை திருமணம் செய்ய சொல்லி கட்டளையிட்டேன். அவரோ நீ என்னை விட மூத்தவளானவள், உன்னை திருமணம் செய்ய என்னால் இயலாது என்று அவரோ என்னை தட்டி கழித்தார். அப்போது என் நெற்றி கண்ணால் அவரை நான் உத்து பார்த்தேன். அவரோ என் நெற்றி கண்ணுடைய அனல் தாங்காமல் கதறிக்கொண்டு கைது கொண்டு பயந்து ஓடினார். அப்போது என் அண்ணனானவர் வந்து பெண்ணே உனக்கு அகமாக இவளை வேண்டாம், நீயோ உனக்கு நெற்றி கண் இருக்கக்கூடாது என்று கேட்டார்கள். நானோ என் நெற்றி கண்ட தர வேண்டும் என்றால் அவரோ என்னை மணக்க வேண்டும் என்று கட்டளையிட்டேன். அப்படியே நான் மணக்க சொல்கிறேன், நீ என் நெற்றி கண்ணை கொடுப்பா என்று கட்டளையிட்டார். அவர் சொன்ன பிரகாரம் என் நெற்றி கண்ணை எடுத்து சிவபெருமான் கொடுத்தேன். அந்த நெற்றி கண்ணை எடுத்து சிவபெருமான் கொடுத்த உடனே எனக்கு நெற்றியில் உதிரமாக சார்ந்தது. அந்த உதிரத்தில் சிவனானவர் எடுத்து குங்கும சிவையை வைத்தார். அந்த அன்று முதல் பெண்கள் எல்லாம் கணவர் உள்ள பெண்கள் அனைவரும் நெற்றில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நாளைதான் இன்று பெண்கள் நான் வரக்கூடாது, போகக்கூடாது என்ற நாளாக ஆக்கினார்கள். இப்பெல்லாம் குங்கம் வைக்கிறாங்க, பூரா மலையேறி போச்சு தாயே. ஒரு 5 ரூபா 10 ரூபா ஸ்டிக்கர் போட்டு வாங்குறாங்க, பிக்கிறாங்க, நெத்தில ஒட்டிக்கிறாங்க, பாத்ரூம்ல கதவுல அங்கங்க ஒட்டி வைக்கிறாங்க. காலம் மாறி போச்சு, மஞ்சள் குங்கத்தையே மறந்துட்டாங்க.
கண்ட மாத்திரத்தில் ஆமா. அண்ட தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பெய்ய வேண்டும். அதை கண்ட மாத்திரத்தில் தேவர் மூவர்கள் எல்லாம் வந்து வணங்க வேண்டும். அதுவும் தவிர இந்த அரக்கரானவன் வாதாபி யமதாபி என்ற சூரர்கள் மடிப்பதற்கு யமனாக பிடித்து வந்திருக்கிறார். அதுவும் தவிர சொல்லும் தாயே மத்தளம் தம்பூரை என்னை கண்ட வீணை என்னை கண்ட மாத்திரத்தில் எப்படி காமாட்சி மதுரை மீனாட்சி காமாட்சி இப்படி நிறைய உருவம் இப்படி உருவம் கொண்டு வாழ்ந்து வருகிறேன். அதாவது காமாட்சி என்ற உருவம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? எப்படி தாயே வந்தது? பிரிங்க முனிவர் என்பவர் அவரோ சிவபெருமானை வணங்கி வந்தார். நானோ சிவபெருமானிடம் நீ என்னையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டேன். அவர் சிவபெருமானவர் என் பக்தன், என்னை தான் வணங்குவான், அதை நீ சொல்லக்கூடாது என்று என்னை கோபமிட்டார். சிவபெருமான் கோபமிட்டார். அப்படி கோபமிட்ட உடனே நானும் வைத்துக் கொண்டு வாழை மரத்தில் பந்தலிட்டு தோரணமிட்டு சிவலிங்கம் செய்து அந்த சிவனுக்கு பூஜையிட்டேன். பூஜையிடும் வேளையில் நமக்கு ஜலம் வேண்டும் என்று என் மூத்த மகனாகிய விநாயகமூர்த்தியும் மகனாகிய முருக பெருமானையும் ஜலம் கொண்டு வர சொல்லி சொன்னேன். அவர்களோ வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அப்படி தாமதமானதால் என் கையில் இருக்கும் பெருமானதை ஓங்கி அடித்து அங்கே நதியானது புறப்பட்டது. அந்த நதி புறப்பட்ட உடனே சிவபெருமானுக்கு ஜலம் எடுத்து பூஜை செய்தேன். பூஜை செய்யும் பொழுது சிவபெருமான் என்னை நாடி வந்தார். பெண்ணே, நீ குறைத்துக் கொள்ளாதே, உனக்கு நான் இடபாகம் தருகிறேன் அப்படி என்று கட்டளையிட்டார். அப்படி அந்த நதியானது ஒரு தண்ணியானது பச்சை மேனியாக வந்து என் மேல் தெரித்தது. அப்படி தெரித்ததுனால் நான் காமாட்சி அம்மனாக உருவெடுத்தேன். திருவண்ணாமலை மாவட்டம் மதுரை மீனாட்சி அம்மனாகவும் திருவேங்கடல் விசாலாட்சி அம்மனாகவும் வடவேடு ரேணுகம்பாளாகவும் திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மனாகவும் மேல் மலையனூர் அங்காளா பரமேஸ்வரியாகவும் மேல் மருவத்தூரில் ஓம் சக்தியாகவும் காந்தாபாளத்தில் முத்துமாரி அம்மனாகவும் திருவேங்கடல் விசாலாட்சி அம்மனாகவும் புதூர் மாரியம்மனாகவும் திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மனாகவும் வரவேட்டில் ரேணுகம்பாளாகவும் இன்று இந்த சாணாந்த கிராமத்தில் காமாட்சி அம்மனாக உருவெடுத்து வந்திருக்கிறேன். என் கணவர் ஏதோ அழைத்திருக்க கண்டுகொள்ள